ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழக சுகாதாரத்துறையில் ஒரு சில மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் இருக்குது பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 15,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 வேக்கன்சி. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, வந்து பர்மனன்ட் பண்ண மாட்டோன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 23/8/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் இதான் கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு மேலே ஃபோட்டோ ஒட்டிடுங்க. நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பதவியின் பெயர் என்ன, நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் போட்டு செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அந்த அட்ரஸ்க்கு கடைசி தேதிக்குள்ளே அனுப்பி வச்சுருங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். ஓகே, அடுத்த கட்டமாக தருமபுரி மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/8/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆயுஷ் டாக்டரை கேட்டிருக்காங்க சித்தால. இதுக்கு நீங்கள் பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 40,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க, மருந்து வழங்குபவர். 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க அல்லது இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. பர் டேக்கு 750 ரூபா சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தெரபிட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. டிப்ளமோ இன் நர்சிங்கில் தெரபிஸ்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 9 வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 300 ரூபா பர் டேக்கு சேலரியாக வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 40,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக டேட்டா அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அல்லது பிடெக்கில் சிஎஸ் முடித்தவங்க, ஐடி, பிசி, பிபி அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் தான், இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூடவே இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கான 10th 12th மார்க் ஷீட், டிகிரிக்கான மார்க் ஷீட், அதேமாரி ஜாதி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட், ரெசிடென்ட்டுக்கான ப்ரூஃப், உங்களுக்கு நேட்டிவிட்டி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பி வச்சுக்கோங்க லாஸ்ட் தேதிக்குள்ளே. அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அதுக்கடுத்து சேம் திரும்ப வந்து பார்த்தா உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதே தருமபுரி மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எஸ்டிஎல்எஸ் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 19,800 ரூபா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு வித்து டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸின் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது 2 இயருக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 13,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிபிஹெச்வி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டி பர்பஸ் ஒர்க்கர் முடிச்சவங்க, எல்ஹெச்எம் முடிச்சவங்க அந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 30/8/2024 கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. அடுத்த கட்டமாக எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சேம் அதேமாரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இருக்குது பாருங்கள், கரூர் மாவட்டம், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அலுவலகம் வந்து பார்த்தா திருச்சி கொடுத்துருக்காங்க, பட் டிஸ்ட்ரிக்ட் வந்து கரூர் மாவட்டத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வேகன்சி பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோ மெட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி 17,850 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிப்ளமோ இன் ஆடியோ மெட்ரிஷியன் அல்லது டிஹெச்எல்எஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கான்ட்ராக்ட் ஜாப் தான். ஏஜ் லிமிட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி. டிப்ளமோ இன் ரேடியோ டைனடிக்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓடி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ட்ரோமா கேரில் ஒரு வேகன்சி. அது வந்து பார்த்தா 3 மந்த்ஸ் அல்லது 1 இயருக்கான ஓடி டெக்னீஷியன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் மற்றும் ஹியரிங் ஹேண்டிகேப்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆடியோலிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஆடியாலஜி மற்றும் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி. பிஏஎம்எஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபார்மசி கேட்டிருக்காங்க சித்தால. இதுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சித்தால அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி. எம்பிபிஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபார்மசி கேட்டிருக்காங்க. ஹோமியோபதியில் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஹோமியோபதியில் முடிச்சவங்க, இன்டர்நெட் ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஃபார்மசி ஆயுர்வேதாவில் கேட்டிருக்காங்க. ஆயுர்வேதாவில் டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சவங்க, இன்டர்நெட் ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தே போதுமான அந்த பதவிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஓட்டிட்டு எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபில் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டன்ஸ் போட்டு கடைசி தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 24/8/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சேலம் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்பென்சர் வந்து கேட்டிருக்காங்க சித்தா ஆயுர்வேதாவில். இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தா ஃபார்மசியில் சித்தா முடிச்சவங்க, ஆயுர்வேதா முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டிருக்காங்க சித்தாவில். இதுக்கு நீங்கள் பிஏஎம்எஸ் முடிச்சவங்க, பியூஎம்எஸ் முடிச்சவங்க, பிஹெச்எம்எஸ் முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க சித்தாவில். இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷனில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்க, ஐடி முடிச்சவங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சவங்க, பிடெக் முடிச்சவங்க, பிசிஏ முடிச்சவங்க, பிபிஏ முடிச்சவங்க அந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா திரும்ப வந்து ஆயுஷ் டாக்டர் கேட்டிருக்காங்க சித்தாவில். தெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல். அதேமாரி வந்து பார்த்தா திரும்ப வந்து நிறைய யூனிட்டில் வந்து பார்த்தா ஆயுஷ் டாக்டர் கேட்டிருக்காங்க, டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க, மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டாஃப் நர்ஸு கேட்டிருக்காங்க பாருங்கள், 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிஜிஎன்எம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணாங்க. நான் இன்டர்வியூக்கான வேலைப்பு தான். ஸோ இன்டர்வியூலாம் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, எதுவுமே வந்து இல்லை. அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th வந்து பார்த்தா பாஸ் பண்ணிட்டு 2 இயருக்கான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. டேட்டா மேனேஜர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர் வந்து கேட்டிருக்காங்க. 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தா உங்களுக்கு இதில் வந்து 75க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ விண்ணப்பிக்கும் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ லாஸ்ட் தேதிக்குள்ளே கொரியர் மூலம் அனுப்பி வச்சுருக்கோம். கடைசி தேதி 23/8/2024 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஃபைனலாக நீல்கிரிஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆயுஷ் மருத்துவர் கேட்டிருக்காங்க. டிஸ்பென்சர் கேட்டிருக்காங்க.
பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கேட்டிருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க, ஆப்டோமெட்ரிஸ்ட் கேட்டிருக்காங்க, டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் கேட்டிருக்காங்க, ஆர்டலிஸ்ட் கேட்டிருக்காங்க, செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, ஓடி அசிஸ்டன்ட், ஆடியோமெட்ரிஷியன், ஸ்பீச் தெரபிஸ்ட், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க், இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. டெம்பரரி ஜாப் தான் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி 14/8/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான 5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்ட்ரிக்டான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா முடிஞ்சிருக்கு, இன்னமும் பல டிஸ்ட்ரிக்ட் வர வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க இன்னொரு சேனல் இருக்க பாருங்கள். இந்த ஜாபில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா டிஸ்ட்ரிக்டாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்பையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த எல்லா பதிவுமே ஒரு டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க. ஒரு சில பதவிக்கு இன்டர்வியூ வந்து கிடையாது, அப்படியே தான் வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூக்கு மட்டும் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் போய்ட்டு வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் தான் அப்ளை பண்ண கிடையாது. தமிழகத்தில் உள்ள எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட் பீப்புளும் கிடையாது, பட் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வேலைவாய்ப்பு இருக்க போது யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.